வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது நமது பாரம்பரியத்துல ஒரு சில விஷயத்த கடைபிடிப்பாங்க. அப்ப இந்த காலத்துக்கு அதெல்லாம் தெரியறதில்ல. அதாவது போகும்போது ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு போங்கப்பா, தடுக்கி விட்டா கீழே உட்கார்ந்துட்டு போங்கப்பா, இல்ல சாமிய நல்லா வணங்கிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. தடுக்கி விட்டுட்டா என்ன அப்படின்னு கேட்டா, நீ பொறுமையா இல்ல, நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், உன் நினைச்ச காரியத்தை நடக்கணும்னா அதுக்கு பொறுமை அவசியம். அதனால உட்கார்ந்து பொறுமையா போன்னு சொல்லியிருக்காங்க. போகும்போது தடுக்கி விழுந்தால் பொறுமையாக உட்கார்ந்து செல் என்று சொல்லியிருக்காங்க. அப்புறம் போகும்போது தண்ணி குடிச்சிட்டு போன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு ஸ்பீடு இருக்கும் எப்பவுமே மனுஷனுக்கு. தண்ணி குடிக்கும் போது என்னன்னா, வாட்டர் வந்து ஒரு கூலிங் கொடுக்கக்கூடியது. நாம வந்து ஒரு கூலா இருக்கணும். அப்ப அந்த பாடி சப்போர்ட் பண்ணும், நாம நினைச்ச காரியத்தையும் நாம் செய்ய முடியும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் இந்த சாமியை வணங்கிட்டு போங்கன்னு சொல்றாங்கன்னா, போகக்கூடிய வழிகளில் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவான சம்பவம் நம்ம கண்ணில் பார்க்கிறது, நம்மளை வந்து நெகட்டிவான விஷயம் நம்மளை வந்து அடையிறது, இதெல்லாம் வந்து அடையும். போகக்கூடிய இடத்துல விழுகிறாங்க, ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய விதமான அசம்பாவிதம் நிறைய நடக்குது. இந்த அசம்பாவித்தை அதெல்லாம் தடுக்கிறதுக்கு நமக்கு நாமே போட்டுக்கொள்ளும் ஒரு காப்பு தான் இறைவனை வணங்கி கொண்டு செல்வது. அப்படி வணங்கிட்டு செல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு உண்மையான கருத்து. ஏன்னா இதையெல்லாம் நீங்க செய்யணும். இன்னைக்கு அது ரொம்ப முக்கியம். காரியம் முக்கியம். அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டா, நீ முழுமையாக சென்றால் தான், நீ நல்லபடியாக சென்றால் தான் நீ நினைத்த காரியத்தை நிறைவேற்ற முடியும். அதுக்காகத்தான் இறைவனை வணங்கி கொண்டு செல் என்று சொல்லியிருக்காங்க.